வணக்கம் நண்பர்களே, ரஞ்சனி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஆனியன் சமோசா செஞ்சுருக்கேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு கப்பு மைதா ஜல்லடை பிடிச்சதுங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுக்க போகிறோங்க. அது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து ஸ்டஃபிங்க்கு ஆனியனை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம சமோசாவுக்கு ரெடி பண்ண போகிறோங்க. மாவை உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம நல்ல மெல்லிஸாக எவ்வளோ தின்னாக நம்மளால் தேய்க்க முடியுமோ அது மாதிரி சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியது தாங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் தான் நம்ம மெல்லிஸாக எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சமோசா ஷீட்டை எடுத்து அதில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணணுங்க. 2 சைடும் நம்ம ஹீட் பண்ணி எடுக்கணுங்க. அதுக்காக சப்பாத்தி சுடுற மாதிரி சுடக்கூடாது. இதே போல் கலர் மாறாமல் நம்ம ஹீட் பண்ணி எல்லா ஷீட்டையும் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதாங்க. நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஆனியன் சமோசான்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்குங்க ஆனியன் சமோசா. வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நல்லாவே வந்ததுங்க. நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். சரி, இதையும் ஒரு வீடியோ எடுப்போம் தாங்க எடுத்தேன் நான். இதே போல் தான் நம்ம சப்பாத்தி போல் வேக விடாமல் லைட்டாக ஹீட் ஆனால் போதுங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதே மாதிரி சுட்டு வச்சது எல்லாத்தையும் எடுத்து நம்ம சைடில் இருக்கிற பீஸுங்களை கட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோங்க. இதே போல் நம்ம எல்லா ஷீட்டையும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்க வேண்டியதுதாங்க. இப்போ ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஆயிலில் பொரித்து எடுக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க. இது போல் ஒன்று ஒன்றும் ஸ்டஃப் பண்ணி மடிக்க வேண்டியது தாங்க. டீ கடை ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மைதா மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி கலந்து திக்காக பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அது அவ்வளோதாங்க, சமோசா ரெடி ஆயிடுச்சு. இனி ஆயிலில் பொரிக்க வேண்டியது தாங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்க. மீடியமாக ஹீட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவாக குக் ஆகணுங்க. அப்போ தான் சமோசா நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக வருங்க. சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் கலரில் வரணுங்க. இப்போ மெதுவாக ஒன்று ஒன்றா டர்ன் பண்ணி விடுங்க. இதே போல் ஸ்லோவாக குக் ஆகட்டுங்க. அப்போ தான் சமோசா நல்லா மொறுமொறுன்னு வருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த கோல்டன் கலரில் எடுத்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதே போல் மீதம் இருக்கிற சமோசாவையும் நம்ம ஆயிலில் பொரித்து எடுக்க வேண்டியது தாங்க.
டீ கடை சமோசா ரெடி. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.